வெல்கம் பேக் வியூவர்ஸ். பிரேக்குக்கு முன்னாடி வந்துட்டு அவர் எல்லாருமே சாங்கெல்லாம் பாட வச்சு கேட்டோம். அதே மாதிரி நிறைய சாங்ஸ் நம்மளுக்காக பாடியும் காட்டினாரு. இப்போ வந்துட்டு அவரோட ஒர்க் பண்ண அவங்கள பற்றியெல்லாம் பேசிடலாம். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம் வாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சார், பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பாடும் போது எனக்கு ரொம்பவே ஒரு கடினமான ரொம்ப சூஸியான ஒரு நம்பர்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த அளவுக்கு ஒரு கடினமான பாடல்கள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதில் அந்த மாதிரிலாம் நான் கேட்டது கிடையாது. ஆனால் இப்போது ரெக்கார்டிங்னு போவோம், அங்கே என்ன மாதிரி பாட்டு வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆனால் இந்த மாதிரி பாட்டு பாடணுங்கிறது ஆசை இருந்தது. அது கண்டிப்பாக ரஹ்மான் சார்கிட்ட நிறைவேறிடுச்சு. ஆனால் அங்கே போயிட்டு வந்து எனக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபாஸ்ட் நம்பர் தான் பாடணும்னு ஆசைன்னு சொல்ல முடியாது, மெலடி தான் பாடணும்னு ஆசைன்னு சொல்ல முடியாது. எது கிடைச்சாலும் அதை பாடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் வந்து அந்த மாதிரி நிறைய எனக்கு வித்தியாசமான ஜானர்லாம் பாட்டு அமைஞ்சுது. உதாரணத்துக்கு வேர் இஸ் த பார்ட்டி, சிலம்பாட்டம் படத்தில் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கில் பாடியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு மெட்ராஸ் ஸ்லாங்கான பாட்டும் கிடைச்சாலும் நம்ம ட்ரை தான். இப்போது இந்த மாதிரி எத்தனையோ பாட்டு நம்ம கமல் சார் பாட்டு கேட்டிருக்கோம். அவர் இஞ்சிடு பழகி பாட்டு மாதிரி ஃபோக்லும் பாடியிருக்காரு. அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மெட்ராஸ் ஸ்லாங்கில் ஆழ்வார்பேட்டை ஆளுடா, கந்தசாமி இந்த மாதிரி பாட்டும் அவர் பாடியிருக்காரு. அப்போது அதை சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேர் இஸ் த பார்ட்டி பாடினேன். இப்போ நார்மலாக சிம்பு சார் அது பாடியிருந்தார். அப்போ இது வந்து எனக்கு சென்னை ஸ்லாங்கில் லோக்கலாக பாடணும் முகேஷ் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பாடி முடித்தோடனே எனக்கு சில இடம்லாம் எனக்கு ஃப்ரீடமும் கொடுத்தாரு. வேர் இஸ் த பார்ட்டி, அவங்க வீட்டில் பார்ட்டி அப்படி, வேர் இஸ் த பார்ட்டி டு நைட், அவங்க வீட்டில், வேர் இஸ் த பார்ட்டி டு நைட் எங்கள் வீட்டில், வேர் இஸ் த பார்ட்டி டு நைட் நட் ரோட்லம்மா, வேர் இஸ் த பார்ட்டி டு நைட் தமிழ்நாட்டில். அதே மாதிரி இந்த டைலாக்லாம் கூட ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீங்கள் என்ன இந்த டைலாக் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. இப்போது என்னப்பா இது கொஷலாகுதே, டப்ளின் பாஷாலாம் மூட்டுக்குதே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ஆனா தமிழ்நாடு பார்ட்டி தான் அப்படின்னு அந்த டைலாக். அந்த பாட்டை விட அந்த டைலாக்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுச்சு. அந்த டைலாக் சொல்லும்போது எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. என்னப்பா இது தொல்லையாக இருக்குது அப்படின்னும்போது, இல்லை சார் இது குறைச்சலாகுதுன்னு மாற்றிக்கலாமா, அது கொஞ்சம் அப்படி தான் பேசுவாங்க. ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளோட ஐடியாவுக்கும் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே யுவன் சாருக்கும் சிம்பு சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவிக்கணும். அது மாதிரி வாய்ஸ் எடுத்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பாசு அண்ணா, அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது வந்து சுப்பையா அண்ணா ராஜா சார்கிட்ட இன்சார்ஜாக இருக்கிறவர். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்தது கிடச்சது தான் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு. ஓகே, உங்களோட பயணம் தொடங்கும் போதே வந்துட்டு ராஜா, யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. நீங்கள் பாடின பாடல்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பாராட்டுகள் கிடைச்சதில்ல, இவங்களோட பாராட்டு என்னால் மறக்கவே முடியாது, இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் என்ன இவங்க இப்படி வந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிற சிச்சுவேஷன் எது சார்? அந்த மாதிரி வந்து எனக்கு வேர் இஸ் த பார்ட்டி வரும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பாடுவீங்களா? பொதுவாக நீங்கள் ஸ்டேஜிலலாம் ஓல்டு சாங்ஸ்லாம் பாடுவீங்க, கர்ணன் பாடுவீங்க, பாட்டும் நானே பாவமும் நானே பாடி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த தமிழ் சுத்தமான தமிழ் பாடிட்டு இந்த மாதிரி சென்னை ஸ்டைலில் வர தமிழையும் நீங்கள் எப்படி பாடுறீங்க, அதெல்லாம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது காவிய தலைவன் பாடினதுக்கப்புறம் நிறைய சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து இந்த படத்தோடு நாங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டோம் அப்படின்னாங்க. சார் ரஹ்மான் சாரே வந்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, ஆடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ணமோச்சம்னு அவருடைய இதில் வெப்சைட்டில் அதை போட்டார் அந்த பாட்டை. ஸோ கர்ணமோச்சம் சொல்லி போட்டு இந்த பாட்டோடைய ஒரு லைன் பாடுப்பேன், ஓ இறைவனே யுத்தம் எதற்கு அப்படின்னு ஒரு லைன் பாடியிருப்பேன். அதை போட்டு அந்த பாட்டை போடும்போது நிறைய சிங்கர்ஸ்லேருந்து நிறைய ஆக்டர்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு சூப்பராக இருக்குது முகேஷ், கண்டிப்பாக இது படத்தோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி படத்துலேயும் அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க வசந்தபாலன் சார். ஸோ அவரோட படத்தில் ஏற்கனவே நான் அரவான் படத்துலையும் பாடியிருக்கேன், கார்த்திக் மியூசிக்கில், சிங்கர் கார்த்திக் அவரோட மியூசிக்கில் பாடினேன். ஸோ இது 2வது படம் எனக்கு, அதுவும் படத்தோட ரொம்ப அழகாக இருந்தது அது பாட்டு. அதே மாதிரி உங்களோட வந்துட்டு ஒர்க் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸும் சரி ஒரு படத்தில் உங்களை பாட வச்சுட்டு அடுத்தடுத்த படங்களில் வந்துட்டு உங்களை புக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க போல இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு உங்களை வந்துட்டு பாடகர் அப்படின்ட்டு அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே நிறைய டிவி ஷோஸ்லையும் பார்த்துருக்கோம், நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லையும் உங்களை பார்த்துருக்கோம். அப்போ வந்துட்டு பாடின பாடல்கள்லையே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எடுத்த உடனே இந்த சாங்கை தான் ரொம்ப சென்டிமெண்டலாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாடல்கள் இருக்கா? எடுத்த உடனே சென்டிமெண்டலாக பாடுவேன்னு சொல்லணுன்னா பொதுவாக ஓல்டு சாங்ஸ் நிறைய எனக்கு, பொதுவாக டிஎம்எஸ் சாரோட பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜன் சாரோட பாட்டுலாம் ரொம்ப ஸ்டேஜில் விரும்பி பாடுவேன். அதில் டிஎம்எஸ் சாரோட பாட்டு வந்து இந்த பாட்டு ரொம்ப விரும்பி பாடுவேன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அது மாதிரி பொதுவாக நிறைய கச்சேரிகளில் போய் பாடும்போது கர்ணன் பாட்டு கேட்பாங்க, உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது என்பது.
அது சொல்லப்போனால் அந்த ஒரு பாட்டு வந்து என்னுடைய அதாவது ப்ளேபேக் சிங்கராக எவ்வளோ தூரத்துக்கு என்னை கொஞ்சம் எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துதோ அது மாதிரி அந்த ஒரு பாட்டு என்னை உலக நாடுகளுக்கெல்லாம் என்னை வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது கர்ணன் பாட்டு. அந்த பாடல் பாடும்போதே எல்லாருக்குமே கண்கள் கலங்கிடும், அந்த அளவுக்கு அப்படி ஒரு பாடல். அதே மாதிரி இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவலை படி எல்லாம் அழ வைக்கிற பாடல் மட்டும் இல்லாமல் அழ வைக்கிற ஒரு டைரக்டரும் இருக்காரு. அவரோட இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு படத்தில் நீங்கள் பாடல் பாடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நீங்களே ரிலீவ் பண்ணிருங்க சார் எந்த படத்துலன்ட்டு. அது என்ன படம்னு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சது. தாரத்தப்பட்டை பாலா சாரோட படம். இது வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து மியூசிக் ஃபீல்டுக்கு வந்து சினிமாக்குள்ளே வந்து எனக்கு வந்து பெரிய கனவு. இசைஞானி இளையராஜா சார்கிட்ட ஒரு சின்ன கோரஸ் பாட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கனவு. அது அதே மாதிரி முதல் சான்ஸே இன்னொரு கனவு நிறைவேறிச்சு. இசைப்புயல் ஏ ரஹ்மான் சார்கிட்ட முதல் சான்ஸே கிடச்சிருச்சு. அதே மாதிரி இசைஞானி இளையராஜா சார்கிட்ட நம்ம வந்து கிட்ட நின்று ஒரு பாட்டாவது அவர்கிட்ட பாடி காட்ட முடியுமான்னு நினச்சேன். அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ நிறைய பேர் அதுக்கு எனக்காக சொல்லப்போனால் நண்பர்கள் நிறைய பேர் அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு சின்ன பிட்டு சாங் கரக பாட்டு. அது ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் சொன்னாங்க எனக்கு அந்த பாட்டு. அது ஒரு சின்ன ஐயாக்கா கொய்யாக்கா கொய்யா கொய்யாக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி வார்த்தைகள், ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு. ஆனால் எனக்கு அதுக்கு சொல்ல தெரியாது. அந்த பாட்டை வந்து ராஜா சாருக்கு முன்னாடி நான் இந்த பாட்டை வந்து லிரிக்ஸ் வந்தோன்னே அவருக்கு பாடி காமிக்க சொன்னாங்க. எனக்கு அப்படியே உடம்புலாம் நடுங்குது. அப்படியே அது இவ்வளோ ரெக்கார்டிங் பாடிட்டு கூட சார் பக்கத்தில் இருந்து அது பாட சொல்லும்போது ஒரு மாதிரி பயத்தில் இருந்தேன். அப்போது எங்கே பாடு அப்படின்னாரு. நான் பாடி காமிச்சேன்னா ஓகே டேக் எடுத்துருங்க அப்படின்னாரு. பாடி முடித்தோடனே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்டிங் அந்த பாட்டு அது படத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஆசை என்னென்னா அது நிறைவேறிச்சுன்னு சொல்லணுன்னா இன்னுள்ளில் எம்எஸ்வி சாருக்காக ஒரு ட்ரிபியூட் பண்ணார் ராஜா சார். அதில் அவர் பக்கத்தில் நின்று ஒரு பாடுற சான்ஸ் கிடச்சிதுங்கிறது எனக்கு. அவர் பக்கத்தில் நின்று பாடுறேன், அதெல்லாம் ஒரு பெரிய ஆசை நிறைவேறின மாதிரி, கனவு நிறைவேறின மாதிரி. எம்எஸ்வி சாரோட மியூசிக்கில் கண்ணில் தோன்றும் காட்சியாகவும், அப்புறம் பாட்டுக்கு பாட்டு எடுத்து, அப்புறம் வான்நிலா, அப்புறம் தென்றலோடு செந்தமிழ் நாட்டு சோலையில்னு ஒரு பாட்டு, இதை கேஆர் ராமசாமி சார் பாடினது, அப்புறம் டிஎம்எஸ் சார் பாடினது எல்லாம் பாடும்போது அவர் பக்கத்தில் நின்று பாடுறேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. இப்போது எனக்கு தாரத்தப்பட்டையில் சாங்கே கொடுத்துருக்காருன்றது எனக்கு பெரிய ஒரு அது ஒரு கனவு நிறைவேறின மாதிரி தான். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த நிகழ்ச்சியோட கடைசிக்கு வந்தாச்சு. இளையராஜா அவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இளையராஜா அவர்களோட படத்தில் வந்துட்டு இந்த பாடல் என்னை எல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் எங்களுக்காக பாடி காட்டிடுங்க. ஒரு பாட்டா? என்ன இது ஒரு பாட்டு நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளோ பாட்டு அவரோட பாட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு பாடல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டுனா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன, காதல் வாழ்க, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஆனால் ஒரு பாட்டு சொல்ல முடியாது. உண்மையாக ரொம்பவே அருமையாக இருந்தது அந்த பாடல். இன்னும் உங்களோட வளர்ச்சி வந்துட்டு மேன்மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை. உங்களோட இந்த ஹாஃப் அன் ஹவர் எங்களோட வந்துட்டு உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். நியூஸ் 7 சேனலுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். என்னை பற்றி விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நேர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பாடல்கள் பாடி காட்டினார், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி உங்களை அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். ஆனால் அது வரைக்கும் பை, see you.